மக்களின் தேவைகளையும் மக்களின் பிரச்சனைகளையும் எடுத்துரைக்கும் ஊடகம். இன்னுமா என்ன தெரியல. வேணாட்டு மைந்தன். சமீபத்தில் தேனி மாவட்டத்தில் இருக்கிற தாவேகா நிர்வாகி ஒருவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பற்றியும் அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறாரு. இந்த கொலை மிரட்டல் விடுத்த சம்பவத்தை அந்த அப்பகுதியினுடைய நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் புகார் அளித்ததன் பேரில் அந்த நிர்வாகியை கைது செய்து மேற்படி நடவடிக்கைக்கு உட்படுத்தியிருக்காங்க. புகார் உறுதி செய்யப்படுத்ததை அடுத்து மேற்கொண்டு தண்டனைகள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வருது. இப்போ இந்த தாவேகா அவனுடைய நிர்வாகியினுடைய இந்த செயல் அப்படின்றது அந்த பகுதியில் ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்திருக்க ஒரு அரசியல் கட்சி அப்படின்றத தாண்டி ஏற்கனவே உங்களை எல்லாரும் தற்கொலைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க இப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சு அதை உறுதிப்படுத்துற மாதிரியே பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியும் தேர்தல் நெருங்கி வர்ற இந்த வேளையில ஒரு இன்னொரு அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறது மூலயமா தன்னுடைய கட்சி தான் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு சிறிய அறிவு நாணயம் கூட இல்லாம நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னா உங்க தலைவருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி அந்த கட்சி நிர்வாகியா இருந்துட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சது மிகப்பெரிய தவறு. அதே சமயத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க தாவேகா நிர்வாகி ஒருத்தர் மேதகு பிரபாகரன் அவர்களை பத்தி ஒரு மேடையில பேசியிருந்தாரு. அந்த காணொலியுமே சமூக வலைதளங்கள்ல பரவலாகி கடும் எதிர்ப்பை சம்பாதிச்சது, ஒரு எதிர்மறையான பிம்பத்தை கொடுத்தது. அதற்கும் உங்க தலைமை தரப்பிலேருந்து எந்த ஒரு கண்டனங்கள் எதுவும் தெரிவிக்கப்படல. ஆனா அந்த நிர்வாகி ஒரு சில நாட்கள்லேயே ஒரு மறுப்பு காணொலி வெளியிட்டு மன்னிப்பு கோரியிருந்தாரு. இருப்பினும் தலைமை தரப்பிலேருந்து எந்த ஒரு கண்டனங்களும் வெளியாகாததுனால தொடர்ச்சியா இந்த மாதிரி அதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தால் ஒருவேளை மற்ற நிர்வாகிகள் எல்லாம் சரியா இருப்பார்களான்னு தெரியல. கண்டனம் எதுவும் வெளியாகாதனால இப்போ ஒருத்தர் கொலை மிரட்டல் எடுத்திருக்காரு. மேற்கொண்டு என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியல. இதே மாதிரிதான் கரூர் சம்பவத்துல நம்ம ஒரு பெரும் இழப்பை சம்பாதிச்சோம். 41 பேருடைய உயிர் போச்சு. அதற்கு விஜய் அவர்கள் தான் முழு முதல் காரணம். விஜய் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு அங்க வந்திருந்தா இந்த எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. அந்த நேரத்தை அவர் கரெக்டா கடைபிடிக்காததுனால 41 உயிர்கள் போச்சு. அதற்கு பிறகும் அவர் அதற்கு வருத்தம் தெரிவிக்கவோ அந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்கவோ செய்யாததுனால தொடர்ச்சியா இந்த மாதிரியான தவறுகள் உங்க கட்சியில நடந்துட்டே இருக்கு. இப்ப இது எங்க இருந்து சரியாகணும் அப்படின்னா ஒரு தொண்டர்களாகி நீங்க எல்லாருமே ஒரு சரியான வழிநடத்துதலுக்குள்ளாக வரணும். ஆனா இது எதுவுமே நடக்காததுனால தொடர்ச்சியா கரூர் சம்பவம் நடந்திருக்கு. அதன் பிறகு உங்களுக்கு சின்னம் கொடுத்துருக்காங்க, விசில் அப்படின்ற ஒரு சின்னம் கொடுத்ததும் அந்த சின்ன விசிலை வாங்கிட்டு போயிட்டு மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு விஷயம் கூட செய்யல. எங்களுக்கு சின்னம் வந்துட்டு சந்தோஷமா இருக்கு, மக்களுக்கு இனிப்பு வழங்கவோ அல்லது பொதுமக்களுக்கு உதவிகள் செய்யவோ ஏதோ ஒரு நலத்திட்ட இது பண்றதோ பொதுமக்களுக்கு உதவுற மாதிரி ஏதாவது முகாம் போடவோ எதுவுமே பண்ணாம பொதுமக்கள் அங்கங்கே கூடி இருக்கிற இடங்கள்ல போயிட்டு சத்தமா விசில் ஊதி இருக்கீங்க. இந்த விசில கூட்டமா கும்பலா 50 பேர் 100 பேர் கையில வச்சுட்டு ஊதும் போது பெரும்பாலான இடங்கள்ல போக்குவரத்து நெரிசல், மருத்துவமனைக்கு பக்கத்துல, முதியவர்கள் இருக்கிற இடங்கள்ல அப்படின்னு பெரும்பாலும் பொதுவான இடங்கள்ல இந்த விசில்களை ஊதி சத்தத்தை ஏற்படுத்தி அதனால பெரும் மன உளைச்சல்கள் மக்களை ஆளாக்கி இருக்கீங்க. இப்போ விசில் சின்னம் கிடைச்சதும் அதை நல்ல முறையில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருந்தீங்கன்னா நல்ல பேர் இருந்திருக்கும். இதை மக்களுக்கு இடையூறா பயன்படுத்துறப்போ தளபதி மேல நல்ல அபிப்பிராயத்துல இருக்கிறவங்க கூட உங்களுடைய இந்த ஈனத்தனமான செயல்கள்னால விரக்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி சீமான் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததா இருக்கட்டும், இந்த விசில வச்சு மக்களை இடையூறு பண்றதா இருக்கட்டும், மேதகு அவர்களை அவதூறு பரப்புறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தமிழை சரியாக உச்சரிக்காததா இருக்கட்டும், இன்னும் கரூர் சம்பவத்திற்கு பொறுப்பேற்காததா இருக்கட்டும், இப்படி எல்லாமே நீங்க செய்யறது எல்லாமே மக்களுக்கு விரோத செயல்களா செஞ்சுட்டு இருந்தா எப்படி உங்களை தற்குறின்னு கூப்பிடாம இருப்பாங்க? ஆகவே தற்குறி அப்படின்ற பெயர் வந்தது சரியா இல்லையான்னு மக்களே நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.